ஆ சொல்லுங்க. இன்னொரு விஷயம், அவங்க ஆ வந்து பிள்ளைய பாத்துக்கிறாங்க, வேற எதுவுமே சொல்றது இல்ல. என்கிட்ட எந்த ம் டீட்டெயிலுமே சொல்றது இல்ல. ம் நான் வாங்கி கொடுத்த 2 கோல்டு காயின் ம் அத மந்திரிக்கு நான் எடுத்துட்டு போனேன். சொல்லல. ம் மந்திரிக்கு எடுத்துட்டு ம் போனேன். ம் புள்ளைகிட்ட ம். எப்படி சொல்லலாம் வீட்டுக்குள்ளே திருடா இருக்கான்னு? நான் கொண்டு போய் வித்துட்டேனா? இல்ல என்ன நீங்க வாங்கி கொடுத்த பொருள் ஏதாவது அது கொண்டு போய் திருடி வித்துட்டேனா? அது தப்பு தான். அது அந்த மாதிரி அவங்க நீ உன்ன மேலேயும் தப்பு இருக்குது, அவங்க 2 பேரும் மேலேயும் சொல்ல சரிங்க, வேண்டியது. என் மேல ஒண்ணு தப்பு கேளுங்க. நீங்க என் மேல தப்பு நீங்க இருக்குன்னா சொல்லிட்டு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு பேசிடுறேன் எடுத்துட்டு முதல்ல. போயிருக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். எடுத்துட்டு போறான்ட்டு. ஏன்னா நாளைக்கு நான் வீட்டுல பொருள் தானே, நீங்க தான் வந்து அவங்கள திட்ட போறது. நான் புரியுதா எடுத்துட்டு இல்லையா? கொண்டு போய் வைக்க போறதுதான். சரிங்களா? நான் போனது விற்கிறது அது அது வேற நீங்க ஒரு நீங்க வேலைக்கா வாங்கின போனேன். காசு, நீங்க வாங்கின காசு நீங்க விற்கிறது எல்லாத்துக்கும் உரிமை சரி இருக்கு. நீங்க செய்யலாம். அது சரி, இது செய்யலாம். இப்ப அது இல்ல, வந்து இவங்க வீட்ல இல்ல. கேட்கறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. நான் என்ன கேக்குறேன், வீட்ல இல்ல. இல்ல. ஃபோன் பண்ணி இங்க இல்ல, நீங்க எடுத்தீங்களான்னு கேக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கேட்க வேண்டியதுதான், கேட்கலாம். அதுக்கு என்ன பிள்ளைகிட்ட நான் அவன் கேட்டு வீட்டுக்குள்ளே திருட கேட்டு என்ன தெரிஞ்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே திருட என்ன காணுமே காணுமென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள திருட இருக்கான்னா என்ன, நான் என்னத்த திருடிட்டு கொண்டு போய் வச்சேன்? என்னோட காசு போட்டு அதிகமா வாங்கி தான் கொடுத்தேனே ஒழிய எதுவுமே திருடி விக்கலங்க. திருடுற பழக்கம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இல்ல. உங்க பொண்ணுங்க வாய் ஜாஸ்தி. யா- நான் பேசுற நிறுத்திட்டேன். ம், நான் ஏற்கனவே வந்து அந்த கோவா பிரச்சனையில இருந்து பேச நிறுத்திட்டேன். ஸ்கூல்ல அவ்வளவு அவமானப்பட்டு போய் நான் வேணா விட்டுட்டேன். ம், ம், நான் அவ்வளவும் சொன்னேன், படிக்கிற விஷயத்துல விளையாடாத, ம். வேணாம் அப்படின்னு. ஒரு பிரச்சனை ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னு அச்சா உச்சான் பண்ணி தேவையில்லாத விஷயங்கள்லாம் செஞ்சு நான் அப்புறம் பேசுறதை விட்டுட்டேன். திரும்ப தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குறவங்க நடிக்கிறவங்க எழுப்பவே முடியாது. அதனால நானும் விட்டு வெளியூர் போயிட்டேன் வேலைக்கு. வீட்டில் இருந்தால் தான் சண்டை வருது, இங்கே இருந்தால் தான் நம்ம வேலையை பார்த்துருப்போம். திருந்தாதவங்க நம்ம ஒன்றும் திருத்த போகிறது கிடையாது. இப்போ நீங்க வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க சொல்றாங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்க, சந்தோஷம். நான் சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தான் தெரியும். நீங்க போன தடவை இருந்த வயசு ஜெனட் உங்களுக்கு கிட்ட தான் தெரியும் பேசும்போது அதுல. ஜெனட் கிட்ட பேசும்போது என்கிட்ட சொல்லுது ஜெனட், ரெனி ம். இப்படிதான் இருக்கான்னு இப்பதான் உனக்கு தெரியுதா அப்படின்னு. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நாங்க தான் முட்டாள். இதுக்கு நேரம் டைரக்ட் பேசலாம். அடுத்த வாரம் வரேன். அடுத்த வாரம் இல்லைங்க, நீங்க இருக்காது. வரதுக்காக அடுத்த வாரம் நான்லாம் வரேன். வெயிட் பண்ண முடியாது. நான் வேற அப்புறம் எனக்கு ஜாயினிங் டேட் இருக்கு. நான் போய் ஜாயின் பண்ணி வேலையை பார்க்கணும். ஏன்னா உங்க பொண்ணுக்கு வந்து மாசம் மாசம் நான் வாடகை கொடுக்கலன்னா ஒரு பெரிய பிரச்சனை. வாடகை நான் கொடுக்குறேன்னு சொன்னா என்ன பெருசா வாடகை கொடுக்குறேன்னு கேட்பா. எல்லாமே நான் செஞ்சு ஆகணும். நான் குடும்பம் தாலி கட்டிட்டு இல்ல, புருஷனா எல்லாம் செய்ய அப்படின்னு செய்யணும். பட் பொண்டாட்டின்னு ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்க கூடாது அவள்கிட்ட. சோறு போட்டா பொண்டாட்டி, அவ்வளவுதான். நான் இதெல்லாம் விட்டுட்டேன். கடந்த 12 வருஷமா எல்லாமே விட்டாச்சு. சரி விடு, அவ்வளவுதான், அதுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், பிள்ளைக்காக வாழ ஆரம்பிச்சிச்சு. இப்ப இதுக்கு மேல என்னைய போட்டு சின்ன சின்ன வார்த்தைகள்ல வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம்னா எனக்கு கோவம் தான் ஆரம்பிச்சு. நான் இப்ப திட்டி பார்த்துட்டேன், எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன்னு அடமெண்டா இருக்கு. இருந்துட்டு போட்டோம், அவங்க அடமெண்டா இருக்கட்டும். நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காசு சம்பாரிச்சு என் பிள்ளைய படிக்க வச்சு அவன் நல்ல வேலை வந்துட்டானா அதுக்கப்புறம் ஏதோ நான் பண்ணிட்டு போறேன். எங்க அப்பா அம்மா நான் சொல்ற பேச்சு ரெண்டு கேட்காம பேரும் ரெண்டு பேரும் இருக்கிறது பிள்ளைங்க தான். ரெண்டு பேரும் இருக்கிறது பிள்ளைங்க தான் இருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் நான் பேசுறேங்க. ஏங்க, சொல்லுங்க. ஒரு வண்டியில 2 சக்கரம் இருக்கு, சரிங்களா? 2 சக்கரம் சேர்ந்து ஓடினாதான் ஓடும். உங்க பொண்ணு எத்தனையோ விஷயங்கள் பண்ணிருக்கு, சரிங்களா? நானும் இவ்வளவு தடவை சொல்லிட்டேன், எங்க அப்பா அம்மாட்டையும் சொல்லிட்டேன், தலையால அடிச்சுக்கிட்டேன். அவங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணாத, நமக்கு எந்த விடையும் கிடைக்காது. ஏன்னா அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது சொல்ற பொய்யை தான் நம்புவாங்க, சரிங்களா? விட்டுரு, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, சீரழிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. நான் சொல்லும் போதே நீங்க கேட்கல, அதனால இப்ப இது ஒண்ணும் மாற்ற முடியாது. நான் இது வரைக்கும் உங்க பொண்ணுக்கு எதுவும் செய்யலன்னு வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். நான் கேட்கறேன், ஃபோன் பண்ணி கேட்கறேன். நான் இது வரைக்கும் எதுவும் செய்ய சொல்லணும் கேட்கறேன் பாப்போம். இன்னொரு விஷயம் நான் ஓப்பனா சொல்லிடுறேங்க, எனக்கு உங்க பொண்ணுகிட்ட பிசிக்கல் கனெக்ஷனே கிடையாது. அதனால இந்த வீட்டுல இருந்தா எனக்கு கடுப்பு தான் வருது. உங்க பொண்ணு பேசவும் தெரியாது. கேட்டா நான் வந்து உன்கிட்ட வந்து இழிச்சிட்டு பேசணுமான்னு சொல்லும். புருஷன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச போகுதுன்னு தெரியல. நான் வெளியே வேற எவள்கிட்டையும் போய் பேச முடியாது. இவளை கல்யாணம் பண்ணிட்டு இவளுக்கு சிரிக்க தெரியாது, பொது இடத்துல 10 பேருக்கு முன்னாடி பழக தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு வீட்டுல உட்கார முடியும்? ஸ்ட்ரெஸ்ஸா அப்படியே உட்காராது. அதனால எனக்கு தூக்கம் வர்றதுக்காக நான் குடிச்சிருவேன், அவ்வளவுதான். இங்க வீட்டுக்கு வந்தா அது நீ குடிக்காரன், சரி நான் குடியை நிறுத்திடுறேங்க, பேப்பர்ல வேணா எழுதி தரேன் உங்களுக்கு. நான் எதிர்பார்க்காத உங்க பொண்ணு கொடுக்குமா? ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு கூட்டு போனா ஏன்டா அவன் பொண்டாட்டிக்கு சிரிக்க தெரியாதுன்னு கேக்குறாங்க. எவ்வளவு பெரிய இன்சல்ட்டா தானே இருக்கு தெரியுமா எங்க போனாலுமே.
ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு கிறிஸ்மஸ் டே ஃபங்க்ஷன் கூட்டு போனால் இது பாட்டுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருக்கு. 10 பேருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. சொல்லுங்க, நீங்களும் கல்யாணம் பண்ணி கல்யாண வாழ்க்கையில் எல்லாமே பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு என்ன பையனுக்கு இன்னைக்கு பையன் ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா இல்லையா? யாரு? அது நான் இன்னைக்கு கூட்டிட்டு ஆமா. போனேன். நான் தான் தனியாக கூட்டிட்டு போகணும். நான் தான் வரணும். நான் இருக்கிற வரைக்கும் நான் எல்லாம் செய்வேன். இல்ல, நான் கேட்கறதுக்கு ரெண்டு பேருமே இருக்கிறதும் ஏங்க 2 பேரும் இருக்கிறதுங்க பிள்ளைங்களுக்காக 2 பேரும் இல்லைங்க, உழைக்கிறீங்க. எனக்கு நான் ஒண்ணே ஒன்று சொல்றேங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. பேசாம இது ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம். நீங்க கூட்டிட்டு போயிருங்க, மற்ற ப்ராசஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிருங்க. என்ன என்கிட்ட இது அலுமினி தானே வாங்குவீங்க, நான் பார்த்துக்கிறேன், தனியாக இருந்துட்டு போகிறேன். ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? வீட்டில் வந்து பார்த்தா அது ஒரு மூஞ்ச தூக்கி வச்சுக்குது. இதைத்தான் 12 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். துபாயிலேருந்து துபாய் கூட்டு போனாலும் இப்படி தான் இருக்கு, எங்கே கூட்டு போனாலும் இப்படி தான் இருக்குன்னா நான் எங்கே கூட்டு போகிறது? கேட்டால் அவங்கள்ட்ட கேட்ட உங்கள் வீட்டுக்காரம்மாட்ட கேட்டால் அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா தான் அவங்களுக்கு எடுக்கிறாங்க. அவங்க அப்பா, எங்கள் அப்பா அம்மா உங்கள் பொண்ணு என்னையெல்லாம் ஒன்றும் எடுக்கல. உங்கள் பொண்ணை தான் அவங்களும் அவங்க அக்காவும் எடுக்குது. கார் வாங்கணும், உங்கள் சம்பளம் உன்கிட்ட இருக்கல காசு, கார் வாங்க சொல்லு, இது வாங்க சொல்லு. அப்படி இப்படி எப்போ அப்படியே பெரிய இது மாதிரி இருக்கணுங்க. நாங்கள் தப்பே கிடையாது, கார் வாங்க சொல்லு, புருஷன்ட்ட உரிமை இருக்குது, கார் வாங்கிடு. அதே மாதிரி எல்லா உரிமையும் கொடுக்கணும் புருஷனுக்கு. புருஷன்ட்ட வருவாயை மட்டும் வாங்கிட்டு மற்றெல்லாம் முடியாதுன்ட்டா அப்புறம் இது வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா எனக்கு உண்டான எல்லா எவிடன்ஸ் இருக்குது. உங்கள் பொண்ணு சொன்ன வரைக்கும் இருக்குது. உன் அடுத்த பிள்ளைக்கு என்ன வழின்னு கேட்டதுக்கு கார் வாங்கி கொடுறான், அவன்கிட்ட படுக்கிறேன்னு சொன்னிச்சு. அதோட வீடியோ ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. என் பையன்ட்ட எல்லாத்தையும் தப்பாக பேசுனது எல்லா வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது, நான் வச்சுருக்கேன். எங்கே போகணுமோ எங்கே போய் பார்க்கணுமோ நான் பார்த்துக்கிறேன். இப்பெல்லாம் பண்ண முடியாதுங்க. உங்கள் பொண்ணுக்கு அவ்வளோ ஆங்காரம் இருந்துச்சுன்னா வச்சுக்கிட்டோம். அதுக்கிட்ட எங்களுக்கும் இருக்குங்க, எங்களுக்கும் ஆங்காரம் இருக்குது. கல்யாண செலவை நீங்கள் பார்த்ததுக்காண்டி நான் பிச்சைக்காரன் கிடையாது. நாங்களும் உங்கள் பொண்ணுக்கு நகை போட்டிருக்கோம். உங்கள் பொண்ணை துபாய் கூப்பிட்டு போயிருக்கேன், எல்லா செலவையும் பண்ணியிருக்கேன். இன்ன வரைக்கும் எல்லா செலவையும் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டு செலவு மட்டும்தான் அவள் பார்த்துட்டு இருக்கா. ஏதோ கேவனு இருக்கும், ஒரு ஆட்டோ கட்டுறா. வாடகைலேருந்து கரண்ட் பில்லேருந்து யாருக்கு ஏசி வாங்கின இஎம்ஐலேருந்து டிவி வாங்கின இஎம்ஐலேருந்து எல்லாத்தையும் கட்டி முடிச்சு நான் வச்சுருக்கேன். என்னைக்கா கடற்கரையாக ரோட்டை நிறுத்தி வச்சுருக்கேன், இல்லை நகையை கொண்டு போய் விற்று குடிச்சு அழிச்சு வச்சுருக்கேன். நான் திருடங்கிறா? என்னத்தை திருடிட்டாங்க வீட்டுல? இல்லை, நான் என்னத்தை திருடிட்டேன்னு சொல்லுங்க வீட்டுல இருந்து. நீங்க கேட்டெல்லாம் வராதீங்க, நீங்க கேட்டு நீங்களே வச்சுக்கோங்க. நான் என்னோட டிசிஷன் என்ன பண்ணுமோ நான் எடுத்துக்கிறேங்க. இப்படிலாம் மானம் கட்டு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது.